இதுவரைக்கும் முழுசா நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? இதுவரைக்கும் ஒரு கொலை கேஸ் வாதாடிருக்கீங்களா, இல்ல கொள்ளை கேஸ் வாதாடிருக்கீங்களா, இல்ல பிரிஞ்சு போன தம்பதிகளை ஒண்ணா சேர்த்திருக்கீங்களா? வக்கீல் சொல்றீங்க, முழுசா நீங்க கருப்பு கோட்டு போட்டு நான் பார்த்ததே இல்ல. 25 வருஷமா கல்யாணம் பண்ணிக்காம கையில ஒரு பொட்டில அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு ஏன் சார் உயிர் எடுக்கிறீங்க? போங்க சார், போய் கேஸ் புடிங்க சார், பூமி கேஸ் புடிங்க சார். அது பழசா தெரிஞ்சா பாம் கேஸ் புடிங்க சார். முன்ன எல்லாம் பில்டிங்க்கு முன்னால பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப பில்டிங்குள்ள பாம் வச்சு வெடிக்கிறாங்க. போய் புடிங்க சார். உங்களுக்கு கேஸ் கிடைக்கல, நல்ல நல்ல கேஸ்லாம் நான் தரேன் சார். வாங்க சார். பச்சையப்பா, நீ ரொம்ப அதிகம் பேசுற. நீங்க அதிகமா கோர்ட்ல பேசாதனால தாங்க நாங்க பேசுறோம். பச்சையப்பா, உனக்கு நான் ஒரு 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ தமிழரசனை கண்டுபிடிக்கலன்னா உன்னை பாம் வச்சு நான் வெடிச்சிடுவேன். சார் சார், இது அநியாயம் சார். உன்னை விட இடிச்சு வாய் எவையா இருக்க என்ன வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு? முழுசா ஒரு பிள்ளைய பெத்து எடுக்கவே 10 மாசம் ஆகுது. இவ்வளவு அவசரமா வளர்ந்தவன 10 நாள்ல தேடி கண்டுபிடிச்சா எப்படியா முடியும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து தொலைச்சிட்டு என்ன தனியா தேடி சொல்றீங்களே, இது என்ன அது நியாயம்? எப்பா தமிழரசே, தமிழரசே, இது என்னது ரயில்வே ஸ்டேஷனா? எவனையுமே காணோம். அம்போன் இருக்கு. இவனை போய் எங்க தேடுறது? டேய் பஞ்சோ, என்ன ஆட்றத நிறுத்துறா. ஆமா, நீ இந்த ஊரா? ஆமா. இங்க ஏர்போர்ட் எங்க இருக்கு? என்னது ஏர்போர்ட்டா? அறிவு இருக்கா உனக்கு? ஊட்டில ஏது ஏர்போர்ட் இருந்ததுடா, இப்ப எடுத்துருக்கானுங்க. எங்க? சரி, அத விடு. நீ இந்த ஊர்ல இந்த வியாபாரத்தை எவ்வளவு நாளா பண்ற? எங்க அப்பா எங்க தாத்தா பரம்பரை இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம். டேய் பண்ணாட, உங்க தாத்தன் தான் பஞ்சு முட்டாய் வியாபாரம் பண்ணானே, நீயாவது ஒரு பஞ்சு மில்லு வச்சிருக்க கூடாது? குலத்தொழிலுங்க, விட முடியாது. சரி, 4 நாளைக்கு முன்னால அமெரிக்காவிலிருந்து வந்தேன்னு சொல்லி ஒரு டக்கால்டி பார்ட்டி எஸ்கேப் ஆயிட்டான். அவன் இந்த ரூட்ல வந்து ட்ரெயின் ஏறி போனதை நீ பாத்தியா? யோ, தமிழ்நாட்டோட ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா உனக்கு? நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க, அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க, அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க, அப்புறம் வீட்டுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க, அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க, அப்புறம் தெருவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஊருக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க, கடைசியா நாட்டுக்கு ஒருவர்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்கடா. ஜனத்தொகையை பத்தி நான் ஏன்டா தெரிஞ்சுக்கணும்? ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அவையார் சொல்லல? ஏன்டா கூட்டிக்கிற? நான் உன்னை என்ன கேட்டேன்? 4 நாளைக்கு முன்னால ஒருத்தன் இப்படிக்கா போனானா அவனை நீ பாத்தியான்னு தானே கேட்டேன். அதுக்கு நீ எனக்கு என்ன சொல்லணும்? பார்த்தேன், பார்க்கல, போனாம், போகல, இதத்தான சொல்லணும். அதை விட்டுட்டு இவ்வளவு நேரம் ஊர்க்கதையை பேசி வேஸ்ட் பண்ணிட்டியாடா. அந்த பேமானி வக்கீல் எனக்கு 10 நாள் தாண்டா டைம் கொடுத்திருக்கான். நீ ஒருத்தனே 1 மணி நேரம் பேசி என்ன வேஸ்ட் பண்ணிருக்க. இப்படி ஆளாளுக்கு வேஸ்ட் பண்ணீங்கன்னா அவனை நான் எப்படிடா கண்டுபிடிக்கிறது? தாத்தா பஞ்சு முட்டாய். என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? எனக்கு கல்யாணம். உனக்கு கல்யாணமா? சொல்லவே இல்லையே. அது கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு சொல்லலான்னு தான். ஏன் கல்யாணம் முடிச்சு சொல்லிருக்கலாமே? அப்படித்தான் முதல்ல நினைச்சோம், அதுல ஒரு சிக்கல், அதான் மாத்திக்கிட்டோம். என்னப்பா அது? ராவ் பகதூர் ரங்கராஜ தயானந்த பிள்ளையா? உங்க அப்பா ஜமீன்தாரா? உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணா, அவரு மெட்ராஸ்ல வண்டி எழுதிட்டு இருக்காரு. அப்பா உயிரோட இருக்காரு போட்டிருக்க. எங்க இருக்காரு? இங்கதான். இங்கயா? இங்கயா? இங்கேதான். எங்க இருக்காரு? இவன் தான். ஏதோ சரி பண்றாங்க. நான் வேஷம் போட மாட்டேன், நான் வேஷம் போட மாட்டேன். அண்ணி 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 அண்ணி, நீங்க தான் என்ன காப்பாத்துறோம். நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும். எதை? என் வாழ்க்கைங்கிற விளக்க. சார், இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார். நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார். நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல்மால் கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டேன். மறுபடியும் இந்த கோல்மால் வேஷம் போட மாட்டேன். நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல, நான் பணமாயிடுவேன். இப்போ அப்படிதானே இருக்கேன். நான் கிடைக்கலனா அவ செத்துடுவா, அவ கிடைக்கலனா நான் செத்துடுவேன். அவ செத்து நான் சாகிறத விட நீயே உன் கையால என்ன கொன்னுடு. என்னப்பா இது? 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் தப்பு இல்ல, நீ வேஷம் போட்டாதான் இவனுக்கு கல்யாணம் நடக்கும்னா அத போடுறதுலயும் தப்பு இல்ல. பாவம், சரின்னு சொல்லி இத பாரு, நான் போட போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் உங்களுக்கு தான் சொல்லிட்டேன். சரியா? என்ன நீ எதுக்காக கப்பல் கவுந்த மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்க? உட்காரு, எல்லாம் நடக்கும் போது நடக்கும். என்ன பூஜா, எவ்வளவுதான் சோசியலா வளர்ந்தாலும் அதுக்காக ஒரு தோட்டக்காரருக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு கொண்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீங்க. ஐயோ, இது எங்க அண்ணங்க. மை காட், சாரி மச்சான்.
ஏமா என்ன மச்சாங்கறான் யாருமே? இவர அப்பா லண்டன். சரி 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 கை ரெண்டையும் சொன்ன போதே தெரியுது யாருன்னு. மச்சான் உனக்கு ஏதாவது பேர் வச்சிருக்காங்களா? பூஜா என்ன கேள்வி கேக்குறான் பாத்தியா? எனக்கு பேர் வச்சிருக்காங்களான்னு கேக்குறான். ஐயோ அவர் பேர் வெள்ளையன். வெள்ளையனா? பவர் கட்டான பாத்ரூம் மாதிரி இருட்டா இருக்கிறான். இவனுக்கு போய் வெள்ளையன் பேரா? என்ன உங்க அப்பா எல்லாமே உல்டாவா வைக்கிறான்? ஐயோ அதானே அவர் பிரச்சனையே. பிரச்சனையா? என்ன பிரச்சனை மச்சான்? அவர் கேட்காதுங்க. அவர் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா 1 மணி நேரம் ஆகும். 1 hour? சாரி, அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் இல்ல. இன்னொரு நாள் அப்பாயின்மெண்ட் தரேன். அன்னைக்கு உன் பிரச்சனை சொல்லு. இன்னும் இது போட்டுக்கிறேன். இத விட கவர்ச்சியான ட்ரெஸ் போட்டு வா. மிட் நைட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. Boy, stop the music. What is that noise? Oh, you. I am sorry. உன்னை இந்த ஈவினிங் கேம்ப் ஃபயர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண மறந்துட்டேன்ல. இட்ஸ் ஆல் ரைட். அப்படியே என் கூட ஒரு பெல்லி டான்ஸ் ஆடுறியா நீ? அட பாவி எங்க அம்மா வாட்டல வச்சிருக்கானே தொலைஞ்சானே. யா, நான் டான்ஸ் ஆடணுமா? ஏன் டான்ஸ் ஆட தெரியாதா? அப்பா! எஸ்கேப்! என்னம்மா இது? ஏமா இவர் அடிக்கிற? போடு வாய. ஏமா உனக்கு அறிவு இல்ல? அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். அவரை போய் அடிக்கிறியே. கெஸ்டா? இது என்ன வீடா இல்ல கிளப்பா? ராத்திரி 12 மணிக்கு தீய கொளுத்தி ஆடிட்டு இருக்கீங்களே. போகடி உள்ள. ஏய், stop it. ஏன் இப்படி ரவுடிசம் பண்ற? உனக்கு டான்ஸ் தெரியல விட்டுரு. அவங்க செக்ஸியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அத வந்து தடுக்கற. நல்லா இல்ல. போட வெளியே. என்ன பார்த்தா போடாங்கற. நான் யார் தெரியுமா? என் ரேஞ்ச் தெரியுமா உனக்கு? லண்டன் ரிட்டர்ன். உன் ஹஸ்பண்ட் ரெட் பிரிக்க வச்சு உன்னை நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். இரு உன்னை வச்சுக்கிறேன் நானு. தமிழ் எப்படி பேசினாலும் தப்பான மீனிங் வருதுடா. ஏய் கூப்பன் சர்வெண்ட் பாத்துக்கிட்டு இருக்கறியே. ஒரு பொம்பளை போட்டு அடிக்கறாளே கேட்க கூடாதா நீ? போடா. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. போடா. இது சரக்கு டூப்ளிகேட் மாதிரி தெரியுதாடா. தலைவலிக்குது. சார் யாரது? சார் யாராது? உங்க வருங்கால மாமனாரே. நான் வருங்கால ட்ரங்கால்கிறேன். வெக்கமா இல்ல உனக்கு? யாரு நீ? எதுக்கா வந்த? என்ன சார் உங்க வருங்கால மாமனாரே என்ன போய் இப்படி கேக்குறீங்களே? மாமனா? அத நான் சொல்லணும்யா. உன் ஒய்ஃப் என்ன இன்சல்ட் பண்ணா. அதான் சொந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாத போ. சார் நான் தான் ஃபாரின்ட்டனே மொண்டாடி பட்டிக்காடு சார். பட்டிக்காடு எருமை மேய்ச்சிட்டு இருந்தவன் சார். எருவு மேட்ச்ல ஏன் மேன் ஒய்ஃப் பாக்குறேன்? அந்த காலத்துல அவதான் கிடைச்சா. ம். சார் சாணி வர்களுக்கு சந்தனவாசம் தெரியுமா? வாங்க சார் வீட்டுக்கு போலாம். அதெல்லாம் வர மாட்டேன். போயா. வர மாட்டீங்களா? வர மாட்டேன். வர மாட்டீங்களா? மாட்டேன் மாட்டேன். ஓகே. என்ன ஆச்சு? வாட்டருக்குள்ள ஜாகிங் பண்ற? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் வாட்டர் கெடுக்குற? மாப்ள உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறது எங்க பொண்ணுங்க. அதுக்கு ஏதாவது இன்சல்ட் பண்ணுச்சா? அந்த பொண்ணுங்க நல்லா சூப்பர் கம்பெனி தான் கொடுத்தாளுங்க. அப்புறம் நான் வாங்க வீட்டுக்கு போலாம். இருந்தாலும் நான் வர விரும்பல. போயா. மாப்ள ஃபாரின் மாப்பிளைக்கு பொண்ணை கொடுக்க போறேன்னு ஊர் பூரா சொல்லிட்டேன். இந்த கல்யாணம் நடக்கலைன்னு வைங்க நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும். பண்ணிக்கோ. நான் மலர் வளைய அனுப்புறேன். இதுக்காக நான் இன்னொரு கிணறு தேட முடியுமா? அப்படின்னா இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். யோ 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 என்ன மேன் ஓவர் சென்டிமெண்ட்ல என் ஹார்ட்டை டச் பண்ணிட்டியே. நீங்க ஓகே சொல்ற வரைக்கும் ஒவ்வொரு ஆர்கனும் நான் டச் பண்ணுவேன். என் பேரண்ட்ஸ் கூட பிறந்தவங்க எக்ஸ் லவர்ஸ் யாருமே இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் மேல காட்டினது இல்ல. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் உன் வீட்டுக்கு வரேன். ஒரு லார்ஜ் வேணா விட்டுக்கிறியா? வேணாம். ஏன் வேண்டாங்கற? மாப்பிள முன்னாடி எப்படி குடிக்கிறது? அடடா மறுபடியும் அதே இடத்தை சென்டிமெண்டலா டச் பண்ணிட்டேன். சரி வா வீட்டுக்கு போலாம். டிபாட் அட நிப்பாட்டியா. காலங்காலமாக திருமணம் ஆகாமல் வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடக்கும் கன்னிமார்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல், சல்லி காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல், அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன். நோட்டீஸை படித்துவிட்டு விருப்பமுள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும். குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும். இந்த காதல் கசமுசா லொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும். இந்த அரிய வாய்ப்பு பெரியவர்களே, இந்த நவீன சுயவத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் பேராதரவு மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். சரி பாட்டா சார் உங்களையும் தான். உங்க வீட்டுல பொண்ணு இருக்குல்ல, உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, மறந்துடாம ஞாயிற்றுக்கிழமை கூட்டி வந்திருக்க. கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா. என்ன ஏன் எதுக்கு? இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? பேசாம ஏன்டா பேசலாம்ல. இந்த மைக்க பிடிச்சுக்க என்ன பண்றேன். என்ன சார் என்ன பேசணும்? ஒன்னதாண்டா தேடிட்டு இருக்கிறேன். எதுக்கு? சுயவரன்ற பேர்ல எத்தனை பொண்ணுங்களை வெளிநாட்டுக்கு கடத்தி இருக்கிற அவங்களோட மொத்த லிஸ்ட் எனக்கு வந்தாகணும். சார் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். ஒண்ணும் தெரியாதா? சார் என் கூட வந்த அந்த பையனை கூட கேட்டு சார்